ஆஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கில மாதத்தோட 7வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. தமிழுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூலை மாதம் இருக்குது. இந்த ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை முதல்ல பார்த்துருவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதியே கடகராசியில் சுக்கிர பகவானோட பயிற்சி இருக்குது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரியன் கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை மாதம் 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் வராரு. ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த ஜூலை மாத நவகிரகங்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேயும், புதன் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும், குரு ரிஷபத்திலையும், சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிறாரு. அதனால வக்கரமா கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னிலையும் இருக்கு. இந்த ஜூலை மாதம் கிரகநிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்களால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருக்கிறதால வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு தகுந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. மற்றவர்கள் எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு சேர வேலை வாங்குவதில் வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பணியாலேயே மக்கள் உங்களை மதிப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது பரிசா கிடைக்க போகுது. 7ஆம் வீடான சனி பகவான் வக்கர நிலையில 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமான புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு. பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம். அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையில போய் முடியலாம். சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த ஜூலை மாதம். குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதால முழுமையான கடின உழைப்பையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய படிப்புக்கு முழு முன்னுரிமை கொடுப்பீங்க. கடகராசி மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றியடையும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஜூலை 7ஆம் தேதி உங்கள் வீட்டுக்கே வராரு. அதனால் நீண்ட தூர பயணங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம். இந்த மாதத்தில் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். கடகராசிக்காரர்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. 5ஆம் வீட்டு பார்வையை முழுமையாக 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய காதல் உறவுகளுக்கு இது ஒரு சாதகமான மாதம். சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் முதல் வீட்டில் இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே இருந்துட்டு வந்திருக்கும் இதுவரைக்கும். இனிமேல் அதெல்லாமே மறைஞ்சு இருவருக்கும் இடையே அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய ஈகோ மோதல்களை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு பலவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளணும். இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளக்கூடிய மாதம். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செல்வம். நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த விதத்துலையாவது நம்ம சம்பாரிச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அப்படின்னா நம்மளே தான் அனுபவிச்சாகணும். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் அன்றாட பணிகளில் நேர்மையான செயல்பாடுகளில் ஈடுபடணும். குறுக்கு வழிகளில் ஈடுபடுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. கடக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறாரு. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். திருமண வாழ்க்கையில அன்பு அப்படிங்கிறது இருவருக்குமே அதிகரிக்க போகுது. குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. அதிகமாக அலுவலகத்தில் புதிய வேலைகளை எல்லாத்தையும் நீங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நிலையானவராக இருக்க போறீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் அதிகரிக்கும். இப்போது இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாத்தையும் தகர்த்தெறியவீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உடல்நல பிரச்சனைகள், பதட்டங்கள்லாம் வரலாம். மனதில் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
தந்தை அல்லது தந்தையோடோ அல்லது வழிகாட்டிகளோடோ கருத்து வேறுபாடு மோதல் எல்லாமே ஏற்படும். ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. பல வசதிகளை அனுபவிப்பதோடு முந்தைய உடல்நல பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உறவு சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள், தவறான புரிதல் எல்லாமே ஏற்படும். தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் ஈகோ மோதல்களையே கவனமாக கையாளணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சூழ்நிலைகளை அனுசரித்து புத்திசாலித்தனத்தோடும் சாமர்த்தியமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும். காதலர்களுக்கெல்லாம் இது ஒரு மிதமான மாதம். இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மனதில் காதல் அப்படிங்கிறது வரலாம். வேலை காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தகவல் தொடர்பு இல்லாததால் கணவன் மனைவிக்கிடையே சில குழப்பங்கள், தவறான புரிதல் இதெல்லாமே வரும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் நல்ல மாதமாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது புதுசாக கல்யாணமானவங்கள்ட்ட இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பாகவே இருக்குது. நிதிநிலை லாபகரமாக தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்கால நலன் கருதி கணிசமான தொகையை சேமித்து வைப்பீங்க. முதல் பாதியில் செலவு அதிகமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ செலவு இதெல்லாமே இருக்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் முதலீடு செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். இந்த மாதம் பயண செலவுகளாலும் மருத்துவ செலவுகளும் இந்த மாதம் வரலாம். உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காம போகலாம். வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அங்கீகாரம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பணிச்சுமை பெருமளவு இருக்கிறதால மன அழுத்தம் அப்படிங்கிறது வரலாம். பணியிடத்தில் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. பணியிடத்தில் சக பணியாளர்கள் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். உங்களுடைய திறமைகள் பணியிடத்தில் வெளிப்படும். அலுவலகத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளித்து உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. கூட்டுத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் சற்று கவனத்தோடு செயல்படணும். கூட்டாளர்களோட தவறான புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் சிறிய பின்னடைவு அப்படிங்கிறது வரலாம். அதனால் வருவாயிலையும் படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை திறமையாக முதலீடு செய்தீங்க அப்படின்னா இரட்டிப்பாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசாங்க விதிமுறைகளை முறையாக பின்பற்றி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகள் எல்லாத்தையும் சிறப்பாக கட்டிட்டு வர்றது நல்லது. இந்த மாதம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தின் பிற்பகுதியில் உடல் உஷ்ணம், பித்தத்தால் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படலாம். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதம் மன ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஒரு சில நேரத்தில் சளி, தலைவலி, காய்ச்சல் போன்ற சிறிய உடல்நல பாதிப்புகளை சந்திப்பீங்க. யோகா, உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். மாணவர்கள்லாம் தங்களுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் படிப்பில் சில கவனச்சிதறெல்லாம் ஏற்படலாம். மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை சரியாக படிப்பதன் மூலம் மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியும். உங்களோட தடைகளை கடக்கிறதுக்கு ஆசிரியர்கள் மற்றும் குருக்களோட வழிகாட்டுதல் உதவியாக இருக்கும். உங்களுக்கு மொத்தத்தில் இந்த ஜூலை மாத கடகராசி மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. சிறப்பு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதல் பயிற்சி அப்படிங்கிறது தேவைப்படும். வாராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குவதா இருக்கும். இல்லத்து பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் அன்றாட பணிகளை உங்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.